மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லி பேசி சுத்தி இருக்கக்கூடிய மனசுல ஆழமா இடம் பிடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த பதிவின் மூலயமா உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துல தெய்வ பலத்தோட 2025ஓட உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் உங்களை விட்டு விலகட்டுன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலோட இந்த பதிவை நான் தொடங்குறேன். பொதுவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி. காலபுருஷ சக்கரத்துல 7வதா வளம் வரீங்க. கையில தராசு புடிச்ச மாதிரி ஒரு மனுஷன். நீங்க அப்படிதான். அந்த தராசு முள்ளு மாதிரி உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க, முதன்மையானவங்க. அதே போல இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னா அது பழிக்கும். தெய்வ வாக்குத்தன்மை கொண்டவங்க இவங்க. ஏடா இவன் சொன்னா நடந்துருச்சுப்பா அப்படின்றது போல. அதே போல இவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. தப்பான ஆளா இருந்தாலும் சரி, அவங்களை தப்போ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. புறம் பேச தெரியாது. பளிச்சுன்னு பேசுறதுனால பல பேருக்கு இவங்களை பிடிக்காமலும் போகலாம். பட் மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும்ன்ற எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு நான் வாழணும். அது வாழும் காலத்தை விட மறுமை காலம், இறந்த பிறகும் நான் கடவுளுக்கு பதில் சொல்லக்கூடாது, கடவுள் என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி வாழும் காலத்துல எறும்பு கூட துரோகம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வாழ்க்கையை சுழற்றக்கூடிய துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்த பொறக்கூடிய வருஷமாவது நம்ம நினைச்சது நடக்குமா? இந்த எதிர்பார்ப்புக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில் நான் பதில் சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமா இருக்க போகுது. கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு உண்டு. என்ஜாய் பண்ணுங்க. 2025 நிறைவடைஞ்சு இன்னும் ஒரு சில நாட்கள்ல 2026 புத்தாண்டு நமக்கு தொடங்குது. இந்த புது வருஷம் கண்டிப்பா நாம நல்லா இருக்க போறோம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலவெளியில இடத்த மாத்தும். 2025 எந்த கிரகமும் நமக்கு சப்போர்ட்டிவா இல்லைனாலையும் பரவாயில்ல, இந்த வருஷம் அற்புதமா நமக்கு தொடங்குது. அதுவும் குருவுடைய நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த வருஷம் தொடங்குது. இதுவே நமக்கு சாதகம் தான். நீங்க இந்த வருஷத்துல செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும். வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. ஏற்கனவே வீடு கட்டியிருக்கீங்களா? உள்ள இன்டீரியர் ஒர்க், டெக்கரேஷன் பண்றது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, உங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்தாறு போல மேம்படுத்திக்கிறது, ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம், மகிழ்ச்சி குறைவு கிடையாது, மன நிறைவுக்கு குறைவு கிடையாது, தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு, சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது, உத்தியோகத்துல இருக்கீங்களா நல்ல ஏற்றத்தை பெற போறீங்க, அதிகப்படியான மாற்றங்களை பெறக்கூடிய யோகம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தனிப்பட்ட வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, அது கூட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப தனியா தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு. வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய போவீங்க, ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறமேட்டுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை மேம்படுத்தி வாடகை கூடுறது, ஒப்பந்தம் கொடுக்கறது, தொழில பெரிய பெரிய ஒப்பந்தம்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும். ஸோ யோகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளால மேன்மை உண்டு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீருது. பெரிய அளவுல அனுகூலத்தை பார்க்க போறீங்க. இழுபறியாக இருந்த எந்த விஷயமா இருக்கட்டும் படிப்படியா உங்களுக்கு சாதகமா மாறிடும். மனசோர்வுகள் அனைத்தும் நீங்க போகுது. நீங்க சிறப்பா இருக்க போறீங்க. ஏன்னாமா எடுத்த உடனே தூள் கலப்புறது போல எல்லாமே சிறப்புனே சொல்லிட்டு போறியே, ஏதாவது எங்களுக்கு ஆப்பு வச்சிருப்பாங்கனே கடவுள், அது என்னன்னு சொல்லிடு, அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறோம் அப்படின்னா கோபம் மட்டும் படாதீங்க, நிதானமா இருங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத யார்ட்டையும் சொல்லாதீங்க. பணம் இருக்கிறத சொல்லாதீங்க, வேலைக்கு போறத சொல்லாதீங்க, ஒப்பந்தம் கிடைக்கிறத சொல்லாதீங்க, தொழில் தொடங்குறத சொல்லாதீங்க, உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீங்க. குடும்ப ரகசியமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ரகசியமா இருக்கட்டும். ரகசியமா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் துலாம் ஜெயிக்கும். என்னதான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சிறப்பான ஆட்கள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் தெளிவா ஆகணும், விழிப்புணர்வோட இருக்கணும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலை, எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுல வரைக்கும் தோல் வலி, தோள்பட்ட வலி, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இப்ப படிப்படியாக குறையும். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, வலியா இருக்கு அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. சின்னதா ஒரு பிரச்சனாலே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில உதாசீனப்படுத்துறது இல்ல வீட்டு வைத்தியம் எதை பண்ணிக்கலான்னு பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது.
உங்களை பொறுத்த வரைக்கும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 இந்த பாடல்களை தொடர்ந்து தினமும் படிங்க, நன்மை பயக்கும். அதே போல எங்கேயாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இல்ல காது பட கோயில் கும்பாபிஷேகம் இல்ல கோயில் திருப்பணிகள் ஏதாவது காரியங்கள் நடக்குது அப்படின்னாக்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கலந்துக்கோங்க. நிறைய கைங்கரிகள் செய்யுங்க, உங்களால முடிஞ்ச உதவிகள் போற போக்குல. அதே போல மகான்களுடைய ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாத்துக்குமே துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் முழுக்க மலை மேல இருக்கக்கூடிய மலை கோயில்களுக்கு அதிகமா போங்க. எந்த சுவாமியா கட்டினாலும் சரி, மலை மேல இருந்துச்சுனாக்கா போய் கும்பிட்டுட்டு வாங்க. காசிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போறது, ராமர் கோயிலுக்கு போறது, இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை இன்னும் மேம்படுத்தும். சத்ரு ஜெயம் ஏற்படும். ஆரோக்கியத்துல நம்பிக்கை, புத்துணர்ச்சி எல்லாமே ஏற்பட போகுது. சனி உச்சம் பெறக்கூடிய ராசிகாரில் இருக்கிறதுனால நீங்க தினந்தோறும் வந்து உடற்பயிற்சி தவறாம பண்ணணும். எல்லா விதத்திலுமே மன அழுத்தம் தீரும். இன்னும் சொன்னப்போனா உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வரும், பணவரவு இருக்கு, அனுகூலமான காலகட்டம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கமா, பல வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கமா, அப்பா போட்ட கேஸ், தாத்தா போட்ட கேஸ், ஒன்னும் ஒத்து வரலமா, எங்க சொத்துமா, எங்க பரம்பரை சொத்துமா, நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட சரி, அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அதுல உங்களுக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. உங்களுக்கு சாதமா அந்த கேஸ் முடிஞ்சிடும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது. அதே போல இந்த வருஷத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு கேட்டீங்கன்னா வாராகி மற்றும் நரசிம்மர் வழிபாடு செய்யறது முன்னேற்றத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கும். எதிரியுடைய தொல்லைகள் அடங்கி போகும். ஓகேங்களா? குறிப்பா குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலன் சேர்க்குது, பலம் சேர்க்குது. குரு பார்க்க கோடி நன்மை. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குது. வர வேண்டிய பணம் தாமதம் இல்லாம உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். நடுநிலை தவறாமல் செயல்படக்கூடிய நீங்க உங்க ராசிக்கு 8வது ராசியில 2026 பிறக்குது. ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் வரும், அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் கிட்ட கவனமா பழகுங்க. இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. மனுஷ மக்கள்கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும். பொருளாதார நிலை திருப்திகரமா அமையும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. குருனாவே வந்து என்ன, பணம், தங்கம், சரிங்களா, நகநாட்டுல சேரும், சொத்து பத்துக்கள் சேரும், சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு பழிக்கும். விஐபிகள் உங்களுக்கு நட்பா கிடைப்பாங்க. யோசிப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், என்னடா அது இவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு ஃப்ரெண்டா, நிஜமாதான் சொல்றீங்களா, எப்படிங்க அவர்கிட்டலாம் பழகிறதே கஷ்டங்க, அவர் எப்படிங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு, இப்படி மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுல, மத்தவங்க வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல உங்க வாழ்க்கை நிலை மாறும். பெரிய பெரிய வியப்பிகள் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க. இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. சில வந்து புதுசா வண்டி வாகனத்துல வளம் வர போறீங்க. நடந்து போயிட்டு இருக்கமா, நீ வேற ஏமா சொல்ற, சத்தியமா சொல்றேன், 2027 நீ வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல. பைக் வச்சிருக்கிய, கார் வாங்குவ, கார் வச்சிருக்கேன், இன்னொரு கார் வாங்க, சொகுசு கார் வாங்குவீங்க. இப்படி வீடு இல்லையா, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. வாடகை வீட்டுல குடியிருக்கீங்களா, கண்டிப்பா அதோட பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய அளவுல உங்களுக்கு பொருளாதார நிலையில் மேம்பாடு இருக்கு. 20,000 சம்பளம் வாங்குற, 30,000 வாங்குவேன், 30,000 சம்பளம் வாங்குற, 50,000 வாங்குவேன், சொந்தமா தொழில் செய்வேன், பல வழிகள்ல வருமானம் வரும். புரியுதுங்களா? அதே போல ஜூன் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து பலன் தர போறார். அட்டடா, 10ஆம் இடத்துல குரு வந்தா பதவி பறி போகுமே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய பார்வை உங்களுக்கு பலம் சேர்க்குதுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். உத்தியோகத்தை கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாகும், ஆனா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், விரும்பிடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், சேமிப்பு உயிரும். குடும்பத்துல சண்டை சச்சரவுலாம் அப்படியே அமுங்கி போகும். உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உறவுக்காரங்கிட்ட நீங்களோட குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ அதை வந்து தெரியாம பார்த்துக்கோங்க. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சமாளிக்க முடியும். குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுடைய செல்வாக்குக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு, எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பே இருக்கிறார். கணவன் மனைவிக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. மகனுடைய கல்வி, மகளுடைய உயர்கல்விக்கு கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அயல்நாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். டிசம்பர் 5 முதல் ராகு கேதுவுடைய பயிற்சி வரப்போகுது. இந்த நேரத்துல இவங்களுக்கு சாதகம் தான். உத்தியோகத்துல வீடு மாற்றம், சில வந்து உத்தியோக மாற்றம் இப்படிலாம் வரும். ஆனா அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். திரும்ப சொல்றேன், மனுஷ மக்கள்கிட்ட கவனம் சொன்னா, குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல சக தொழிலாளர்களை, சக ஊழியர்களை நம்பாதீங்க. அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. உங்களை ஒருத்தன் முறைக்கிறான், வம்புக்கு இழுக்கிறான் அப்படின்னா கூட அமைதி காக்கிறது சிறப்பு. இதுல 1/3/2026 முதல் 25/3/2026 வரைக்கும் 6ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைவதால வாயு கோளாறால கொஞ்சம் நெஞ்சு வலி, செரிமான பிரச்சனை வந்து போகும். வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க. அதே போல 20/6/2026 முதல் 2/8/2026 வரைக்கும் 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறைவதால குடும்பத்துல
கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஸோ குடும்பத்தையுமே அனுசரிச்சு பார்த்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல ரத்தத்துல சர்க்கரை அளவு பரிசோதனை பண்ணிக்கோங்க. இதை தாண்டி மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த கல்யாணம் இந்த வருஷம் கைகூடி வரும். உடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை உடைய குலதெய்வத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையுது. அந்நிய நண்பர்களால எதிர்பாராத ஆதாயம் உண்டாகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் வந்து சேரும். கூடவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். இல்லத்தரசிகளா சொல்லவே வேணாம், ஜாம் ஜாம்னு இருக்கும் வாழ்க்கை. உங்களுக்கு வந்து குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கவங்க எதை செஞ்சாலும் சரி உங்ககிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க. கணவர்லாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவர். இப்போ ஒரு சில பெண்கள் யோசிப்பீங்க, யாரு அவரா, போமா நீ வேற, அவர் நாங்க சொல்றதுக்கு என்னைக்காச்சும் வந்து சண்டை போடாம இருந்தா பரவாயில்ல, நாங்க சரியா சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு தான் சொல்லி மட்டம் தட்டிட்டு இருக்காங்க, இப்படியும் பேசுவாங்க. ஆனா அந்த துலாம் ராசி பெண்கள் வந்து கரெக்டா பேசுவாங்க. அது குடும்பத்துக்கும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நியாயமா பேசினா யாரு ஒத்துக்கிறாங்க? கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அதுங்களுக்கு தெரியறதில்ல. சோ இப்போ உங்க பக்கம் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து திறமசாலிங்கன்றத புரிஞ்சுப்பாங்க. கணவர் வந்து அன்பை நடத்துவார், உங்களை விரும்பினதை வாங்கி கொடுப்பாரு, நகை நட்டுகளை வாங்கி கொடுப்பாரு, பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பாரு. அதே போல துலாம் ராசி பெண்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் நகை நட்டுக்கள்லாம் வந்து சேருங்க. பெருசா ஒரு பணம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க தனிப்பட்ட முறையில் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தீங்க இல்லையா பணம், அந்த பணத்தை கொண்டு தங்க ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. கன்னி பெண்களுக்கு உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுது. வேலையில இருக்கட்டும், வரன் பாக்குறதுலயா இருக்கட்டும், தடைகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் உடைப்படுது. நீங்க விரும்பினது எல்லாமே நிறைவேறும். கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு, சொந்த தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி பெண்களுக்கு எல்லாம் மனசுக்கு விரும்பின வாழ்க்கை துணையா அமைவார். அதே போல வயிற்று வலி இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்ப சரியாகுது. முடிவெடுக்கிறதெல்லாம் அவசரம் காட்டாதீங்க. நிறுத்தி நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. கல்யாண யோகம் கைகூடி வருது. வீட்டுல கண்டிப்பா கட்டி மேல சத்தம் கேட்கும். விரும்பி மணமகன் அமைவர். படிக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நாட்டம் பிறக்கும். தேர்வுகள் அதிக மதிப்பெண்கள் உண்டு. அரசாங்க தேர்வுகள்லாம் ட்ரை பண்றீங்கன்னாக்கா தாராளமா பண்ணுங்க. இந்த வருஷத்துல அரசு அதிகாரியா மாறிடலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிம்மதி வரப்போகுது. கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இருந்த பாகிகள் எல்லாமே ஈஸியா வசூலாகும். இருந்தாலும் குரு 10ல இருக்காரு. கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த தொழில் பண்ணணும், சிறப்பா வந்துச்சு, நான் எவ்வளவு சம்பாரிச்சேன் அவ்வளவு சம்பாதிச்சேன். கண்டவங்க பேச்சு கேட்டுலாம் முதலீடு பண்ணக்கூடாது. ஆல்ரெடி தொழில் பண்றீங்களா பண்ணுங்க, இல்லையா இருக்கக்கூடிய முதலீடு பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா முதலீடு பண்றதுக்கு எக்காரணத்தை கொண்டும் முயற்சி பண்ணக்கூடாது. இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஆகும். அதே போல உங்களுக்கு அனுபவம் இருந்தா மட்டும்தான் அந்த தொழிலை செய்யணும். அனுபவம் இல்லாத எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? கூட்டு தொழில் தவிர்க்கிறது நல்லது. புரியுதுங்களா? சில வந்து கடையோ குடோனோ வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அதுவும் உங்களுக்கு சாதகம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறிப்பா உணவு, தானிய வகைகள், கமிஷன், புரோக்கரேஜ், கெமிக்கல் இது போன்ற வகைகளால லாபம் வரும். ஓகேவா? அதுல உத்தியோகத்துல இருக்கீங்க, தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி, மேல் அதிகாரிகிட்ட முதலாளிகிட்ட வாக்குவாதம் வந்து போகும். ஆனா உடனே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தெரியும். வேலைகளை முடிக்கிறதுல கவனமா இருங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. கூட வேலை பார்க்க மாட்டா அதிகமா உரிமை எடுத்துக்க கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிட கூடாது. உங்களுடைய விஷயங்களையும் மற்றவருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கணும். எதிர்பார்த்த இடத்துக்கு திடீர்னு மாற்றம் வரும். பழைய அதிகாரிகளுக்கு உதவி செய்வாங்க. கன்னித்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு பெரிய நிறுவனங்கள் வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல நிறுவனத்துக்கிட்ட நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல ஒப்பந்தங்களை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். சொத்து வாங்குறீங்களோ, ஏதாவது தொழில் பண்றீங்களோ, எது வந்தாலும் சரி, பேப்பர் ஒர்க் எது வந்தாலும் சரி, கண்ணும் கருத்துமா இருக்கும். உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில, உங்களுக்கு பண விஷயங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, நட்பு ரீதியா. சரியா? மொத்தத்துல இந்த வருஷம் துலாம் ராசிக்காரங்க தடைகளை தாண்டி முன்னேற வைப்பதாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த 2025ல எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிக்கலை பார்த்திருப்பீங்க, வியாபாரத்துல நஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் விலகி சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில அதிகப்படியான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சிலருக்கு சொந்தமா தொழில் அமையும். புதிய நண்பர்களுடைய வரவாழ வியாபாரம் செழித்து ஓங்கும். தொழிலுக்கு ஏற்படுத்த சிக்கல்களை தீர்க்க பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சொத்து சுகம் சேரும். இதோட இந்த வருஷத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ரோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால சாதகமான பலன்கள் உண்டு. தொழில் இந்த எதிர்ப்புகள் மறையும்.
எல்லாத்தையும் தாண்டி வந்துருவீங்க. வியாபாரத்துல அரசாங்க சிக்கல்கள் தீரும். ஒரு விடிவு காலம் பிறக்கும். எதிரியுடைய தந்திரங்களை சனி பகவான் முறியடிச்சு கொடுப்பார். உங்களுக்கு சாதமா நிக்கிறார். அதே போல ராகு கேது இவங்க 5ஆம் இடம் 11ஆம் இடத்துல நிக்கிறாங்க. குலதெய்வத்துடைய நேர்த்திக்கட்டை நிறைவேற்றுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் விலகுது. புதிய முயற்சிகளோடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கும், பொருளாதார நிலையில மேம்பாடு கொடுக்குது, வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குது. சனி பகவானும் சாதகம், ராகு எதுவும் சாதகம். அடுத்து குரு பகவான், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு யோக மலையை பொழிய போறாரு. எடுத்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடக்கும். வருஷ கடைசினா அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலாம் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வராரு. இது அற்புதமான நிலை. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்துக்கள் இந்த வெள்ளங்கள் விலகும், புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் கிடைக்கும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்ட புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், சுப பலன்கள் அதிகமா பார்க்க போறீங்க. குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புல உட்கார்றாரு. அடுத்து சூரிய பகவான், இவரெல்லாம் சொல்லவே வேணாம். அவரை போலவே உங்க வாழ்க்கை பிரகாசம் மாத்திடுவார். எதிர்ப்புகளே இல்லாத நன்மைகள் நடக்கும். உறவுகள் மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில செல்வாக்கு உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய தேவைகளை மேலதிகாரிகள் உணர்ந்து செயல்படுவாங்க. உங்களுக்கு சாதமா நடந்துப்பாங்க. நீங்க சொல்றதை கேட்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில சூரியன் இருக்கிறாரு. இதனால அரசாங்க உதவிகள் தாராளமா கிடைக்கும். சூரியன் துணை நிற்கிறாரு. வேலை நிமித்தமா வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துறாரு. பொதுவா சொல்றேனே, இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வருஷம். உறவுகள் உங்களை மரியாதையோட பார்க்க போறாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்ப பிரச்சனை இல்லாமல் போகும். 2025 எல்லாமே நம்ம கையை மீறி போச்சுப்பா, வாழ்க்கையே முடிஞ்சுப்பா அப்படின்னு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்ப எல்லாமே கட்டுக்குள்ள வரும். எல்லாரும் எது செஞ்சாலும் சரி உங்ககிட்ட ஒப்புதல் கேட்டுட்டு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாரு சூரிய பகவான். ஒரு மனுஷனோட ஜாதகத்துல சூரிய பகவான் வலுவா இருந்துட்டா, அவர் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா, பேரு புகழ் கௌரவம் அரசாங்கம் அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு தான். ஆளுமை திறன் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாலை மரியாதைலாம் தேடி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நீங்களே நீங்க வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்க வீட்டு வாசப்படிக்கு தேடி வரும். அரசியல்வாதிகளுக்குலாம் பாத்தீங்கன்னாக்க இதனால வரைக்கும் அவர் பெயர் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப மாறி வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய யோகம். கல்யாணம், திருமணத்தை காத்துட்டு இருக்கக்கூடிய இளைய வயதினருக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீங்க. புதிய முயற்சியால பெரிய இயக்குநர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் பண்றீங்க, சிறுகடை வியாபாரிகளோட பெரிய அளவுல லாபத்தை பார்ப்பீங்க. தொழிலாம் தொய்வில்லாம நடக்கும். இந்த வருஷத்துல பிரகாசமான ராசின்னு சொன்னா துலாம் ராசி சொல்லிட்டு போயிடலாம். மனசுல ஒரு தெளிவு இருக்கும். உத்தியோகமா வியாபாரமா அதுல முதலிடத்தை பிடித்து காட்டுவீங்க. எதிரிகள்லாம் அவங்க கிட்ட அடங்கி போவாங்க. ஆளுமை தன்மை, நிர்வாக திறமை எல்லாமே அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி நீங்க எங்க போனாலும் சரி ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் உண்டாகுது. அமோகமான காலகட்டம். நீங்க ஏமாந்து போன தொகை கூட திரும்ப கைக்கு வரும். குடும்ப வருமானம் அதிகமாகுது. விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. மகிழ்ச்சியில அப்படியே மூழ்க போறீங்க. குடும்ப வருமானம் அதிகமாகுது. எல்லாமே சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? கடந்த வருஷத்தை விட உத்தியோகம் நல்லா இருக்கும். கடந்த வருஷத்தை விட தொழில் நல்லா இருக்கும். கடந்த வருஷத்தை விட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு. உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் ஏமாந்து போன படமே திரும்ப வருதுனாக்கா எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்னு பாத்துக்கோ. உங்களை உதாசீனப்படுத்தும் பார்த்தும் பார்க்காம போனவங்கலாம் வழிய பேசுவான். நண்பர்கள் மத்தியில, உறவுக்காரங்க மத்தியில கௌரவம் கூடுது. ஆனா அவசரமான முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்தே ஆகணும். புரியுதுங்களா? மத்தபடி திடீர் பயணம், வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் எல்லாம் தான் குரு பகவான் கொடுப்பார். பெரிய பதவிகள், பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். திடீர் பண வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கிறார். ஆனா எக்க இருந்த கூட நீங்க செய்யவே கூடாத விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி பண்றது, பணம் கொடுக்கறது, வாங்குறது, இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. இதோட துலாம் ராசிக்காரங்க மக்கள் மத்தியில பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, இல்ல ஏதோ விவாதங்கள்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? பதவிகள் தேடி வரும். போட்டிகளை ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள் வரும். இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, புதுசா வியாபாரம் தொடங்குறது எல்லாமே சிறப்பா இருக்கு. ராகு அது கூட அவங்க இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எப்படிமா இந்த வருஷம் நாங்க நல்லா இருப்போம்னு சொல்றீங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா, குரு பகவான் சாதகம். குரு பார்க்க கோடி நன்மை. அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. ஆனா எப்படி நம்ம குரு பகவான் நமக்கு நல்லது பண்ணுவாரான்னு பார்ப்போமோ, அதே போல சனி பகவான் நமக்கு கெட்டது பண்ணிடக்கூடாதுன்னு பார்ப்போம்.
குரு பகவான் நல்லது பண்றது போலவே சனி பகவான் உங்களுக்கு நல்லதே பண்றாரு. மற்றவர்களுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்து நிக்கிறாரு. தன்னால உனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வராதுன்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்கிறாரு. சூரியன் சிறப்போ சிறப்பு. மற்ற கிரகங்களுடைய ஒளிலாம் மங்கி போகக்கூடிய அளவுக்கு இவர் உங்களுக்கு அதிகார தோரல வெளுத்து வாங்குறாரு. ஒரு மாதிரி கம்பீரமா இருக்க போறீங்க. நினைச்சதெல்லாம் நிறைவேறுது, கேட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லாரும் நீங்க சொல்றதுக்குள்ள காட்டுறாங்க. அப்படி ஒரு அமைப்பு வரப்போகுது. அரசர் போல, அரசியை போல அப்படி ஒரு யோகத்தோட வளம் வர போறீங்க. அடுத்தது யாரு? சுக்கிரன், சந்திரன், ராகு, கேது எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதமா நிக்கிறாங்க. இனி என்ன பயம் இருக்கு? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நமக்கு நினைச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம போய் கெட்டியா பிடிச்சிக்கணும். யாரை வழிபாடு பண்ணலாம்? பரிகாரம் சொல்றேன். குடும்பத்தோட திண்டுக்கல் மற்றும் வத்தலகுண்டு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல கோட்டைப்பட்டி இந்த ஊர்ல அருள் செய்யக்கூடிய சென்றாய பெருமாளை போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதோட அந்த கோயில இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு சுத்தமான மஞ்சள் துணியில கட்டி பெருமாள் கிட்ட, உங்க வீட்டுல வந்து பெருமாள் படம் இருந்துச்சுனாக்க அவர்கிட்ட 7 நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த மண்ணை எடுத்து இதுல வாசப்படியில கட்டிடுங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஓகேங்களா? இதோட விழா மரக்கன்று இதை நட்டு பராமரிங்க. விரும்பியது எல்லாம் கிடைக்கும், நடக்கும். அதே போல ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும். எலுமிச்சம் பழத்துல தீபம் ஏத்துறது இன்னும் சிறப்பு. வாய் பேச முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க, மகிழ்ச்சி பொங்கும். அதே போல வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு விரதம் இருக்கணும். மஞ்சள் இடத்த அதிகமா பயன்படுத்தணும். தினமும் நெத்தியில மஞ்சளை பயன்படுத்துங்க. குலதெய்வத்தை தினமும் நினைச்சு வீட்டுல வந்து வழிபாடு பண்ணணும். இதனால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். இதோட நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லணும். வீட்டுல தினமும் விளக்கேற்றணும். ஒரு 9 முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நீங்க நெய்யாலையோ அல்லது நல்லெண்ணெயாலோ தீபம் ஏற்றுறது சிறப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 7, 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. இந்த ஓரைகள்ல ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு பார்த்தோம்னாக்கா திங்கள், செவ்வாய், வெள்ளி. தேய்பிறைன்னு பார்த்தோம்னாக்கா புதன், வெள்ளி. ஓகேங்களா? அதே போல பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய கருட பெருமானை நீங்க வழிபாடு பண்ணணும். அவருக்கு நெய் தீபம் போடணும். தினமே வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமையில வில்வேலைகளை வந்து சிவனுக்கு சாட்சி வழிபாடு பண்ணணும். இதனால உங்களுக்கு வந்த துன்பங்களா இருக்கட்டும், வரக்கூடிய துன்பங்களா இருக்கட்டும், அது வராம தடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு சிவபெருமான் பாதுகாப்பு கொடுப்பார். எல்லா துக்கங்களும் உங்களுக்கு சந்தோஷம் மாறிடும். அதே போல மேற்கு தெற்கு இந்த திசைகள் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்றேன், சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த ஓரைகள் வந்துட்டு உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக அள்ளி கொடுக்கும். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லா விதங்களுமே துலாம் ராசிக்கு 2026ங்கிறது சும்மாலாம் சொல்லைங்க, 100க்கு 100% உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். என்ன குறை உங்களுக்கு? இப்ப 2025 என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகக்கூடிய பனி போல விலக போகுது. புரியுதுங்களா? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்களை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. இதை 2த்தையும் தாண்டி வேற எதையும் நம்பாதீங்க. எந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல எல்லாமே எளிமையான தெய்வ வழிபாடு மட்டும்தான். நம்பிக்கையோட செய்யுங்க. நாளும் பொழுதும் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தோட சிறப்பா அமையும். வாழ்க வளமுடன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. இதோட பெருமாள், துர்க்கை, சிவபெருமான், அதே போல வாராகி, நரசிம்மர் கூடவே உடைய குலதெய்வம். இந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த வருடம் முழுக்க நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுல எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள், எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது குலதெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னா கூட அந்த தெய்வங்களுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.